ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 14. மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட் இன்னைக்கு எந்த நிலைமையில ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல பயோகான் இன்னைக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் பிளாக் டீல் நடந்திருக்கு. 9.2 crore ஷேர்ஸ், அதாவது 5.64% ஸ்டேக். இதோட ஒர்த் பாத்தீங்கன்னா 3680 crore செல் ஆயிருக்கு ஒரே டிரான்சாக்ஷன்ல. செல்லர் மைலான். ஸோ நார்மலா ஒரு பிக் ஸ்டேக் சேல் வந்ததுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் கம்மி ஆகணும். பட் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மேஜர் செல்லிங் ப்ரெஷர் ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சுன்னு மார்க்கெட் பிலீவ் பண்ணுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் த கம்பெனி. ஸ்ரீனர் வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பயோகான் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 8.15% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 444 per share. Book value 210. Stock order PE 186. Industrial PE 34.9. Dividend 0.12% தான் தராங்க. 52 week high 444. So இன்னைக்கு தான் 52 week high reach ஆயிருக்கு. 52 week low 331. Return on capital employed 3.75%. Return on equity 1.40%. Debt to equity 0.45. Debt 15,434 crore. Promoter கிட்ட 44.7% holding இருக்கு. Pledging எதுவும் இல்ல. Earnings per share 2.38. 6 மாசத்துல 8.43% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 8.40% பாசிட்டிவ் ரிட்டர்ன். பிரைஸ் டு புக் வேல்யூ 2.12. கரண்ட் ரேஷியோ 1.22. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 2.20. அதுக்கு முதல் இயர் 9.12%. ஸோ லாஸ்ட் இயர் பயங்கரமா கம்மி ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் அது ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 82.3 crore வச்சிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் கவர்மெண்ட் ஸ்பீட் அப் பண்ணிட்டு இருக்காங்க பிரைவேடைசேஷன் ப்ராசஸ. எஸ்டர்டே ஜூலை 13 2 இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் நடந்தது. இதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எல்ஐசி ரெண்டு பேரும் சேர்ந்து 60.72% ஸ்டேக்க செல் பண்ணறதா இருக்காங்க. பட் இது வரைக்கும் அபிஷியல் டைம்லைன் வரல. பட் இந்த டீல் சீக்கிரம் முடிவடைய போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி முடிவடைஞ்சதுன்னா ஐடிபிஐ பேங்க் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜிக் ஓனரா பிளே ஆகும். அடுத்ததா ஐடிபிஐ பேங்க் பார்த்தலாம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. 2.79% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 86.4 per share. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ இன்னைக்கு ஓபன் ஆயிருச்சு. ஜூலை 16 க்ளோஸ் ஆகுது. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ₹100 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் காலையில 11 மணி நிலவரப்படி 12% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ. க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்னைக்கு மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 வீக் ஹையை ரீச் ஆயிருக்கு. மெயின் ரீசன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான். ஸோ அதனால இன்னைக்கு ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கு. பெயிண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், டயர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், ஏர்லைன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெச்பிசிஎல் 1.80% டவுன் 385 per share. பிபிசிஎல் 1.04% down 304 per share. IOCL அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 2.18% down 137 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 0.38% down 2641 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சை நேரோலாக் பெயிண்ட்ஸ் 1.38% down 199 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Berger Paints 0.16% down 492 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Indigo Paints 0.82% down 1043 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Interglobe Aviation 2.82% down 5083 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போலோ டயர்ஸ் 1.98% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 432 per share. டாடா பவர் பிளான் பண்ணியிருக்காங்க $450 million ரைஸ் பண்ண போறதா சொல்லி. இதோட ஒர்த் பாத்தீங்கன்னா 3800 crore. அதுவும் ஓவர்சீஸ் லோன் மூலமா தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் டெப்டை ரீஃபினான்ஸ் பண்றதுக்கும், ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கும், பவர் டிரான்ஸ்மிஷன், ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்கஷன்
பேங்க்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன் ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் அஃபிஷியலா இன்னும் பிளான் கன்ஃபார்ம் ஆகல. 0.37% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 376, புக் வேல்யூ 124. ஸ்டாக்கோட பி 31.3, இண்டஸ்ட்ரியல் பி 31.6. Return on capital employed 10.5%, return on equity 10.2%. Debt to equity 1.93. Debt 76,141 crore வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் கிட்ட 46.9% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. earnings per share 11.7. ரிட்டர்ன் ஓவர் 6 months பார்த்தீங்கன்னா 2.84%. அதே 1 இயர்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 6.14%. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.07. கரண்ட் ரேஷியோ 0.74. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கடைசி வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.41%. அதே லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 5,993 crore வச்சிருக்காங்க. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.46% டவுன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.40% டவுன். நிஃப்டி பேங்க் 1.08% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஹிண்டல்கோ டாப் கெய்னர்ல இருக்கு 2.04% green. அதுக்கு அடுத்ததா சிப்லா 1.90% green. பாரதி ஏர்டெல் 1.70% green. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், டாடா ஸ்டீல், சன்ஃபார்மா, அதானி போர்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாக்டர் ரெட்டி, அதானி என்டர்பிரைசஸ், ரிலையன்ஸ், நெஸ்லே இந்தியா, டிசிஎஸ் அண்ட் கோல் இந்தியா இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப நிப்டி 50ல டாப் லாசர் யாருன்னு பார்த்தலாம். HCL Tech 3.28% down, HDFC Life 2.93% down, Indico, Shriram Finance, Tata Motor Passenger Vehicle, Bajaj Finserv, Jio Finance, Bajaj Auto, Bajaj Finance, L&T, Kotak Bank, M&M, State Bank of India, SBI Life, Maruti, ITC, Grasim Trend, HDFC Bank இவங்க எல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிப்டில யார் லாசர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். Canara Bank 2.46% down, AU Bank 1.80% down, Federal Bank 1.71% down, Kotak Bank, State Bank of India, Bank of Baroda, IDFC First Bank, PMB, and then Union Bank, IndusInd Bank, S Bank, HDFC, Axis and ICICI Bank இவங்கெல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ்னு பார்த்தா பேங்க் நிப்டில யாருமே கெய்னர்ஸ் இல்லை. அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மார்க்கெட் இண்டிசஸ் பார்க்கலாம். நிப்டி 100 டவுன், 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே இன்னைக்கு டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிப்டி ஆட்டோ 1.40% டவுன், நிப்டி எஃப்எம்சிஜி 0.43% டவுன், நிப்டி ஐடி 0.77% டவுன், Nifty Media 0.14% green, Nifty Metal 0.91% green, Nifty Pharma 1.31% green, PSU Bank down, Private Bank down, Realty 1.68% down, Healthcare Index 1.19% green, Consumer Durables 0.05% green, Nifty Oil and Gas 0.44% down, Nifty Chemicals 0.51% down, Nifty REITs and Realty 0.62% down, Nifty Cement இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாசர் டாப் லாசர் யாருன்னு பார்த்தோம்னா நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் அண்ட் நிஃப்டி ரியாலிட்டி இவங்க தான் டாப் லாசர்ல இருக்காங்க. டாப் கெய்னர்னா நிஃப்டி ஃபார்மா, அந்த நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், நிஃப்டி ஃபார்மா இவங்க தான் டாப் கெய்னர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.55% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 96.10. ஸோ எஸ்டர்டே நம்ம 95.8 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம ருப்பி வீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தோம்னா 14 ஜூலை இன்னைக்கு 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,280. எஸ்டர்டே கம்பேர் பண்ணுறப்ப 11 rupees கம்மியாக இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,090, 10 rupees கம்மியாக இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணுறப்ப 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,710. சில்வர் ரேட் பார்த்துடலாம். சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 235. ஸோ எஸ்டர்டேவும் இதே தான் இருந்தது, இன்னைக்கும் இதே தான் இருக்கு. சில்வர் ரேட் பெர் கிராம் 235. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்துடலாம். $85.13 per barrel. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.20%. நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. பெயிண்ட் ஸ்டாக்
டயர் ஸ்டாக்ஸ், ஏர்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 24,038.05. ஸோ அங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் மேக்ஸிமம் போனது 24,159.30. அதுதான் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ 24,079.50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுவும் இன்னைக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகி திரும்பவும் டவுன் ஆயிருக்கு. 57,368.50 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மேலே எங்கேருந்து டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 57,838.60. ஸோ இப்போ 57,458.40 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.